என் உயிரான 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 ஏசப்பாக்கு ஸ்தோத்திரம். இன்று நமக்கு நாமே ஒரு கேள்வி கேட்டுக்கொள்ளலாம். யாருடைய இரத்தத்தினாலேயே நித்திய மீட்பு உண்டு? ஏசப்பாவின் இரத்தத்தினால் அல்லது வெள்ளாட்டுக்கடாவின் இரத்தத்தினால்? இதை நாம் எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சற்று பார்க்கலாம். எபிரேயர் 9:12 இவ்வாறு சொல்லுகிறது: வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலேயே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். இந்த வசனத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேய மக்களுக்கு எழுதியிருக்கிறாரு. வெள்ளாட்டுக்கடை இளங்காலோட இரத்தத்தை விட ஏசப்பாவின் இரத்தம் மேன்மையானதும் ஏசப்பாவின் இரத்தத்தினால நித்திய மீட்பு நமக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறது எபிரேய மக்கள் புரிந்து கொள்வதற்காக அவர்களுக்காக அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வசனத்தை எழுதியிருக்கிறாங்க. இந்த வெள்ளாட்டுக்கடை இளங்காலையின் ரத்தம் சொல்கிறது நம்ம நியாயப்பிரமாணத்தின்படி, பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணத்தின்படி ஒருத்தங்க பாவம் செய்தால் அவங்க பாவத்திலேருந்து விடுதலை ஆவதுக்காக அவங்க ஆசாரிப்பு கூடத்திற்கு வெள்ளாட்டுக்கடை இளங்காலைகளை கொண்டு ஆசாரியர் இடத்துல கொடுத்து ஆசாரியர்கள் அதை பலியிட்டு அதோடைய இரத்தத்தை எடுத்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போயிட்டு வருவாங்க. இதில் மூலமாக அவங்களுக்கு பாவம் செய்தவங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும். இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இந்த பலி வருஷந்தோறும் இடணும். ஒருத்தங்க பாவம் செய்தாங்கன்னா வருஷந்தோறும் இந்த பலியை செய்து கொண்டே இருக்கணும். ஆனால் இப்பொழுது ஏசப்பா ஒரே தரம் அவருடைய இரத்தத்தை சிந்தி அவர் ஒரு ஆட்டுக்குட்டியை போல பலியாகி ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை நமக்கு தந்திருக்காங்க. இப்பொழுது நியாயப்பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டுடைய பலிகளை தேவன் விரும்பவில்லை. அதை எபிரேயர் 10:8 நம்ம பார்க்கலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம்: நியாயப்பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து மேற்சொல்லியபடி பலியையும் காணிக்கையையும் சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் நீர் விரும்பவில்லை, அவைகள் உமக்கு பிரியமானது அல்ல என்று சொன்ன பின்பு. இந்த வசனத்தை நம்ம வாசிக்க சமயத்தில் அதிலே எழுதப்பட்டிருக்கு, ஏசப்பாவுக்கு நியாயப்பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டுற பலிகளில் விருப்பம் இல்லை, அவங்களுக்கு பிரியமும் இல்லைன்னு. ஏன் பிரியம் இல்லைன்னா, நமக்காக ஏசப்பாவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டிருக்கு. இதை எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலேயே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம். நாம் எல்லாரும் பாவிகள் தான். அந்த பாவத்திலிருந்து மீட்கப்படுவதற்காக ஏசப்பா ஒரே தரம் பலியிடப்பட்டு இருக்காங்க. அந்த இரத்தத்தினாலே நமக்கு நித்திய மீட்பு கிடச்சிருக்கு. எபிரேயர் 10:12 இவ்வாறு சொல்லுகிறது: இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்து. இந்த வசனத்தின்படி நம்ம பாவங்களுக்காக ஒரே பலி செலுத்தப்பட்டிருக்கு. அது ஏசப்பா ஒருவரே. அவர் இப்போ என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்துட்டுருக்காங்க. இந்த வசனங்களை நம்ம பார்க்கும்போது என்ன நமக்கு புரியுது? ஆட்டுக்குட்டியோட இரத்தத்தின் விட ஏசப்பாவின் இரத்தம் தான் மேன்மையானது. ஆட்டுக்குட்டி இரத்தத்திலிருந்து நமக்கு என்ன கிடைக்க போவதில்லை? நித்திய ஜீவன் கிடைக்க போவதில்லை, பாவமன்னிப்பு கிடைக்க போவது இல்லை. ஆனால் ஏசப்பாவின் இரத்தத்தினாலே நமக்கு நித்திய ஜீவன் உண்டு, பாவமன்னிப்பும் உண்டு. நம்ம ஏசப்பாவை தேவனாக தெரிந்து கொள்ள எந்த ஒரு தியாகமும் பண்ணலை. அதே போல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால நம்ம பரிசுத்தம் ஆக்கப்படலை. ஏசப்பாவின் இரத்தத்தினால்தான் நம்ம பரிசுத்தம் ஆக்கப்பட்டிருக்கோம். ஒரு ஆட்டுக்குட்டி எப்படி பலியிடுவாங்களோ அதே போல் ஏசப்பாவும் நமக்காண்டி பலியாகி இருக்கிறாங்க. எபேசியரில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு: அக்கிரமங்களினாலும் பாவத்தினாலும் நாம் மரித்தவர்களாக இருந்தோம். அதே போல் ஏசப்பாவுக்கும் நமக்கும் நடுச்சுவர் ஒன்று இருந்தது. புறஜாதியாக இருந்த நம்மளை ஏசப்பா அவர் சொந்த இரத்தத்தினாலே நம்மளை விலைக்கு வாங்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் போக்கி நமக்கு நித்திய ஜீவன் தந்திருக்காங்க. இப்படிப்பட்ட தேவனை நாம் எப்பொழுதுமே துதிச்சுட்டே இருக்க வேண்டும். எப்படி என்றால், நான் ஒரு பாவியாக இருந்தும் நீர் என்னை நினைத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா என்று சொல்லி அவரை துதிப்போமாக. ஏசப்பாவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.